வைராகியமா இருந்து வெட்டிக்கிளியோட கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அண்ணி நான் சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். நீ இல்லை இன்னும் நான் மட்டுமா செஞ்சேன், எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சாவ. நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தான் நீ தனித்தனியா போய் சொல்லணும். மறக்கூடாதுன்னா எல்லாரையும் தான் நீ மறக்கூடாது. சரி, முதல்ல ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போலாம். பால் பழம் கொடுக்கணும், அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. வாங்க. கேட்டி ஒரு நிமிஷம். கனி, நீ தான் அண்ணன் அன்னைக்கு கால் கழுவி அழைக்கணும். சரிக்கா. போ. போங்க, போய் ஆரத்தி எடுங்க. வெட்டிக்கிளி, நான் வசதி இல்லாதவன், ஏல அது இதுன்னு வசனம் பேசிட்டு ஓடிடாத. ஆரத்தி காசு போடல பொறவு நல்லா இருக்காது பாத்துக்க. இல்ல இல்ல, நான் அதுக்காகலாம் தனியா சேர்த்து வச்சிருக்கேன். ரெண்டு பேரும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. இல்லை அப்பங்கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. புது மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாள் வாழணும். எப்போ காசு வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு, நல்லா இருக்கணும். இந்தா இருக்கேன் என்கிட்ட, நல்லா இருக்கணுமா. இந்தாம்மா புது மாப்பிள்ளை பிடிங்க. நன்றிப்பா. இல்லை ஆத்தாக்கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆமா, முதல்ல அங்க புள்ளியா. ரெண்டு பேரும் தீர்காயுசா ரொம்ப நல்லா இருக்கணும். ஆத்தா பிள்ளைங்களுக்கு கொடு. இந்தாம்மா, நல்லா இருங்க. இல்லை வாழை, இல்ல, சமூகத்துல அண்ணி உன் கல்யாணம் ஆசீர்வாதம் வாங்கிக்க. நீ மண்டபத்துல தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டீல, எத்தனை வாட்டி வாங்குவீங்க? அண்ணி சண்முக அண்ணி காலில் விழுந்தா தப்பு இல்ல. நீ என் சண்முக அண்ணி. இல்லை என்கிட்டயும் காசு வாங்குறதுக்கு தானே இப்ப விழுத, எனக்கு தெரியும்ல. அதெல்லாம் இல்ல. இல்லாத அதை திரும்பி இந்தா இந்தா நீயே வச்சு விடு. இல்லை தங்கச்சிகளுக்கு தட்டுல கொடுத்த காசெல்லாம் இப்ப கலெக்ட் பண்ணிட்ட, இப்ப சந்தோஷம்ல? மாமா, எங்க உசுர மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்ந்தாலே அது எங்களுக்கு காமிக்கிற மிகப்பெரிய நன்றி தான். சரி, கண் கலங்க வேணாம், கண்ணை தொடங்க. இல்லை அழாத. ஏண்டா அபிஷ்டு, ஆத்துக்காரி கரையரா, நீ நின்னு பாத்துட்டு இருக்கே, கண்ணை தொடல. அழாதல. எந்தாமர அடுத்த வாட்டி கறி விருந்துதான். ஆமா ஆமா, நம்ம வெட்டிக்கிளிக்கு வேற கடல் பாறை மாதிரி இருக்கிற நண்டுனா ரொம்ப பிடிக்கும். மாமா, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உங்களுக்கு விருந்து வைக்கணும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இது பாரு, நீ எங்க வீட்டு மருமக, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், என்ன வேணாலும் நீ தைரியமா கேட்கலாம், புரியுதா? சரிங்க மாமா. உடகுடி இங்க வாங்க, அது வேண்டதாச்சா? இப்போ இந்தப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போ மாப்பிள்ள பொண்ணுக்கு புது துணி கொடுப்பா. நன்றி மாமா. வெட்டிங்களே இந்தா. பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி உடங்குடி நீ உன் கூட போ. சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன். ஏதாச்சும் பிரச்சனைடா உடனே போன் அடிக்க. சரி. நீ எந்தாமர
எப்ப வேணாலும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம். சரிங்க மாமா. அவன் கடைக்கு போயிட்டான், வேலைக்கு போயிட்டான்னு தனியா இருக்கணும்லாம் யோசிக்காத. நீ பாட்டு கிளம்பி வா, இதுவும் உன் வீடுதான். சரிங்க மாமா. சரி நீ நான் கனி போயிட்டு மைனி வரோம். கிட்ட இல்லை மைனி ஏதோ அர்ஜென்ட்னு கிளினிக் போயிருக்கா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன், நீ போ. சரி நீ நான் வரேன். நீ சரி. பாத்துடலாமா? இவ துணி எப்படி அழுக்காகுதுன்னே தெரியல. இத மட்டும் கசக்கி கசக்கி கையெல்லாம் நோவுது. ஏய், இனிமே அவ துணியை மட்டும் அவளே துவைக்கட்டும். கஷ்டப்பட்டு துவைச்சா அவளுக்கே தெரியும், துணி அழுக்கு பண்ண மாட்டா. ஏத்தா அது பாவம் சின்ன பிள்ளை, அத போட்டு எதுக்கு சிரமப்படுத்திட்டு இருக்கணும்? கொஞ்ச நாள் விட. மாமா, ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணுன்னு எந்த வேறுபாடும் இல்ல. யாரா இருந்தாலும் அவங்கவங்க வேலையை செய்ய அவங்கவங்க பழகிக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் இப்பவே அவள பாத்திரம் கழுவ, வீடு பெருக்க, சமைக்க ஒரு வேலைக்காரியாவே ட்ரெயின் பண்ணுங்க. ம், நாங்க கூட தான் வேலை பாக்குறோம். அதுக்கு நாங்க என்ன வேலைக்காரின்னு அர்த்தம்? டேய், நான் ஓவரா பொங்குது பாசம். சாரி சாமி. இல்லை நான் என்ன சொல்லுதேன், நீங்களும் அவளை போய் எதுக்கு இந்த மேடம் இப்ப கூப்பிடுதாவ? இவளுக்கு முன்னாடி பேசினா 1000 கேள்வி கேட்பாங்க. ஏ சண்முகம், போன் அடிச்சுட்டே இருக்கு, அதை அட்டன் பண்ணாம என்ன யோசனை? இது ஒண்ணு முக்கியமான பஞ்சாயத்து ஆபீஸ் போனு. இருங்க நான் பேசி வந்துடுறேன்.